திருப்பூர் மாவட்டத்தில் பெண்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து திமுக நடத்தும் போராட்டத்தில் மகளிர் அணியினர் திரளாக பங்கேற்கப் போவதாக மகளிர் அணி தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கனிமொழி தெரிவித்துள்ளார். இந்து நாளிதழின் தொழிற்சங்க தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கு திமுக செயல் தலைவர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அறிவாலயத்திற்கு கனிமொழி இன்று வந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்கொடுமைகளுக்கு கடுமையான சட்டங்கள் இருக்கும் நிலையில் காவல்துறையினரால் கட்டவிழ்த்து விடப்பட்ட தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என கனிமொழி கூறினார். ஃபேமிலி அபியூஸுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்க, குடும்ப வன்முறைக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு நியாயத்தை கேட்பதற்காக போராடக்கூடிய ஒரு பெண்ணை இப்படி தாக்கி இருப்பது மிக கண்டனத்துக்குரியது. அவர் நிச்சயமாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். திமுக மகளிர் அணி சார்பாக பெரிய போராட்டம் மிகப்பெரிய சம்பவமா இல்ல, தளபதி அவர்கள் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஒரு போராட்டம் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். நிச்சயமாக திமுக மகளிர் அணி அதில் பங்கெடுத்துக் கொண்டு அவருக்கு எதிராக கண்டன குரலை எழுப்பும்.